நேரத்தில் 2025க்கு இன்னும் 3 மாதங்கள் மட்டுமே உள்ளன. 90 நாட்கள். இந்த 90 நாட்கள் உங்கள் 2026 ஐ எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயிக்கும். நினைவில் வைங்க, 90 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான போதுமான நேரம். 3 மாதங்கள் உங்கள் கையில் உள்ளது. அந்த 90 நாட்களை சாதாரணமாக செலவழிக்கவா, அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான சவால்களை ஏற்கவா? இந்த 90 நாட்களில் நீங்கள் உங்கள் இலக்குகளை அமைக்கலாம், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம் மற்றும் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாம். ஒவ்வொரு நாளும் சிறிய முன்னேற்றங்களை அடையுங்கள். உங்கள் கனவுகளை அடைய நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் நேரத்தை திட்டமிடுங்கள், உங்கள் ஆர்வங்களை அடையாளம் காணுங்கள் மற்றும் உங்கள் முன்னேற்றங்களை பதிவு செய்யுங்கள். இந்த 90 நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் புதிய அத்தியாயத்தை தொடங்குவதற்கான வாய்ப்பு. நீங்கள் முடிவு செய்யுங்கள், உங்கள் 2026 எப்படி இருக்கும் என்பதை நிர்ணயிக்க. நீங்கள் இந்த சவால்களை ஏற்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். 90 நாட்கள் ஒரு புதிய தொடக்கம். உங்கள் கனவுகளை அடையுங்கள். நேரத்தின் சக்தி பற்றி பேசுவோம். நம்ம எல்லாருக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் சிலர் அந்த நேரத்தை பயன்படுத்தி பேரரசுகளை கட்டுகிறார்கள், சிலர் அதை வீணாக்குகிறார்கள். இந்த 90 நாட்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு ஆயுதம் போல இருக்கிறது. நீங்கள் அதை கூர்மையாக வைத்தால் உங்கள் கனவுகள் யதார்த்தமாக மாறும். ஜனவரி 1 ஐ எதிர்பார்க்க வேண்டாம். இப்போதுதான் மாற்றம் செய்ய வேண்டும். 2025 ஐ ஒரு சக்திவாய்ந்த முறையில் முடித்தால் 2026 உங்கள் வாழ்க்கையின் தங்க அத்தியாயமாக மாறும். நேரத்தை எவ்வாறு பயன்படுத்துவது என்பது உங்கள் வெற்றியை தீர்மானிக்கும். ஒவ்வொரு நாளும் உங்கள் இலக்குகளை நோக்கி முன்னேறுங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய முதல் படி உங்கள் நேரத்தை திட்டமிடுவது. தினசரி செயல்களை திட்டமிடுங்கள், முக்கியமான செயல்களை முன்னுரிமை கொடுங்கள். அதற்கு பிறகு உங்கள் செயல்களை நடைமுறைப்படுத்துங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களின் சிறந்த பதிப்பாக இருக்க முயற்சிக்கவும். நேரத்தை வீணாக்காமல் அதை உங்களின் வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகளை அடைய ஒவ்வொரு நாளும் உங்களை மேம்படுத்துங்கள். நேரம் உங்கள் கைபேசியில் உள்ளது. அதை எவ்வாறு பயன்படுத்துவது உங்கள் எதிர்காலத்தை உருவாக்கும். 2026 இல் நீங்கள் சாதிக்க விரும்பும் அனைத்தையும் நினைவில் கொண்டு இன்று முதல் செயல்படுங்கள். உங்கள் கனவுகளை நிஜமாக்க இப்போதுதான் சரியான நேரம். நீங்க இந்த வருடம் ஃபெயில் ஆனதா? நஷ்டம் அடைந்தீங்களா? ஹார்ட் பிரேக் ஐ சந்திச்சீங்களா? forget it. இப்போ இருக்கிற 90 டேஸ் தான் முக்கியம். இந்த 3 மாதத்துல உங்க ஸ்டோரி ஐ மீண்டும் எழுதலாம். உங்க வாழ்க்கை எவ்வளவு சிக்கலானதா இருந்தாலும் அதை மாற்ற முடியாது. ஆனால் எதிர்காலத்தை உருவாக்கலாம். முதலில் இந்த 90 நாட்களில் உங்களுக்கு என்ன வேண்டும் என்பதை தெளிவாக கூறுங்கள். உங்கள் இலக்குகளை எழுதுங்கள். உங்கள் கனவுகளை நினைவில் வைத்துக்கொண்டு அவற்றை அடைய என்ன செய்ய வேண்டும் என்பதை கவனியுங்கள். அடுத்ததாக தினசரி செயல்திட்டம் உருவாக்குங்கள். ஒவ்வொரு நாளும் சிறிய ஆனால் உறுதியாக முன்னேற்றங்களை செய்யுங்கள். உங்கள் முன்னேற்றங்களை பதிவு செய்யுங்கள். இது உங்களுக்கு ஊக்கம் அளிக்கும். உங்கள் மனதில் உள்ள நெகட்டிவிட்டி ஐ விலக்குங்கள். உங்கள் சுற்றியுள்ளவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களா என்பதை பாருங்கள். அவர்களுடன் நேரத்தை கழிக்கவும், உங்களுக்கு நல்ல வைப்ஸ் தரும் செயல்களில் ஈடுபடவும். இந்த 90 நாட்களில் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆன்லைன் பாடங்கள், புத்தகங்கள் அல்லது வலைத்தளங்கள் மூலம் உங்களை மேம்படுத்துங்கள். இது உங்களுக்கு புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். இப்போ உங்களுக்கான 90 நாட்கள் ஆரம்பமாகிறது. உங்கள் கடந்த காலத்தை மறந்து புதிய ஆரம்பத்தை எடுக்க தயாராகுங்கள். உங்கள் கதை உங்களுக்கே உரியது, அதை நீங்கள் எழுத வேண்டும். நினைவில் வைங்க, past cannot be changed, but future can be created. இந்த 3 மாதத்துல உங்க ஸ்டோரி ஐ மீண்டும் எழுதலாம். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள், உங்கள் கனவுகளை அடையுங்கள். இப்போவே ஆரம்பிக்கவும். 90 நாட்கள் சவால் ஏன் முக்கியம்? ஆராய்ச்சி கூறுகிறது, ஒரு பழக்கம் 66 நாட்களில் நிலைபெறும். அதனால் 90 நாட்கள் சவால் மிகவும் சக்தி வாய்ந்ததாகும். இந்த 3 மாதங்களில் நீங்கள் ஒரு பழக்கத்தை உருவாக்கினால் அது உங்கள் வாழ்க்கையை நிரந்தரமாக மாற்றும். பழக்கங்களை உருவாக்குவது என்பது ஒரு பயணம், அதில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செலுத்துகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். அதேபோல் தினமும் 30 நிமிடங்கள் வாசித்தால் புதிய அறிவு கிடைக்கும். புத்தகங்களை வாசிப்பது உங்கள் அறிவை விரிவுபடுத்துவதற்கான சிறந்த வழி. புதிய கருத்துக்களை பெறுவதால் உங்கள் சிந்தனை திறன் அதிகரிக்கும். மேலும் தினமும் சில நிமிடங்கள் அமைதியான தியானம் செய்தால் புதிய அமைதி கிடைக்கும். தியானம் மனதை அமைதியாக்குவதற்கான ஒரு சிறந்த முறையாகும். இது உங்களுக்குள் உள்ள அழுத்தங்களை குறைக்க உதவுகிறது. சிந்தியுங்கள், 90 நாட்களுக்கு பிறகு நீங்கள் எந்த நிலைமையில் இருப்பீர்கள்? உங்கள் உடல், மனம் மற்றும் அறிவு எப்படி மாறும்? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய மாற்றங்களை நீங்கள் காணலாம்? 90 நாட்கள் சவாலை ஏற்க இன்றுதான் தொடங்குங்கள்.
உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். இப்போது நீங்கள் எதற்காக காத்திருக்கிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையை மாற்றுவதற்கான இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இன்று முதல் உங்கள் 90 நாட்கள் சவாலை தொடங்குங்கள். இந்த சவால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் ஆகும். உங்கள் பழக்கங்களை மாற்றி உங்கள் எதிர்காலத்தை உருவாக்குங்கள். 90 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புதமான வாய்ப்பு. அதை தவறவிடாதீர்கள். நீங்கள் ஒரு சவாலை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் ஒரு தைரியமான முடிவை எடுக்க வேண்டும். இதற்காக மனதில் உறுதியாக இருக்க வேண்டும். பாதி மனதுடன் முயற்சி செய்தால் எதுவும் மாறாது. இப்போது முடிவு செய்யுங்கள். இந்த 3 மாதங்களில் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள்? உடற்பயிற்சி, தொழில், வணிகம் அல்லது தன்னிலை கட்டுப்பாடு? எந்த ஒரு இலக்கினும் இருந்தால் அது உங்கள் 90 நாட்கள் மிஷன் ஆகட்டும். எந்த காரணமும் இல்லாமல் செயல்படுத்துங்கள். முதலில் உங்கள் இலக்குகளை தெளிவாக வரையறுக்க வேண்டும். உடற்பயிற்சியில் ஒரு குறிப்பிட்ட எடை குறைக்க வேண்டும் என்றால் அதை எவ்வாறு அடைய வேண்டும் என்பதை திட்டமிடுங்கள். தினசரி பயிற்சிகள், உணவு கட்டுப்பாடுகள் மற்றும் முன்னேற்றங்களை பதிவு செய்யுங்கள். தொழிலில் உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள். புதிய பாடங்கள் கற்றுக்கொள்ளுங்கள், தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் வணிகத்தை வளர்க்கும் வழிகளை ஆராயுங்கள். வணிகத்தில் உங்கள் வணிக மாதிரியை மதிப்பீடு செய்யுங்கள். புதிய சந்தைகளை அடையுங்கள், வாடிக்கையாளர்களுடன் தொடர்புகளை உருவாக்குங்கள் மற்றும் உங்கள் வருமானத்தை அதிகரிக்க முயற்சிக்கவும். நேரத்தை சீராக பயன்படுத்துங்கள் மற்றும் உங்கள் மனதை சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 90 நாட்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் வாய்ப்பு. உங்கள் முடிவுகளை செயல்படுத்துங்கள் மற்றும் உங்கள் இலக்குகளை அடையுங்கள். எதற்காகவும் தயவுசெய்து சோம்பல் அல்லது தயக்கம் காட்டாதீர்கள். உங்கள் தைரியமான முடிவுகள் உங்கள் வெற்றியின் அடிப்படையாக இருக்கும். இப்போது உங்கள் 90 நாட்கள் மிஷனை தொடங்குங்கள். எந்த காரணமும் இல்லாமல் செயல்படுத்துங்கள். ஒரு உண்மையான கதை சொல்லலாம். இது ஒரு சாதாரண மனிதனின் கதை. அவர் வாழ்க்கையில் நம்பிக்கை இல்லாமல் பல தோல்விகள், கடன்கள் இருந்தன. ஆனால் ஒரு நாள் அவர் முடிவு செய்தார். 90 நாட்கள் முழு கட்டுப்பாடு. அந்த 90 நாட்கள் அவர் வாழ்க்கையை மாறும் காலமாக கொண்டு வந்தது. முதல் நாள் காலை 5 மணிக்கு எழுந்தார். இது ஒரு புதிய ஆரம்பம். உடற்பயிற்சி, படிப்பு, கடுமையாக வேலை செய்வது, இதெல்லாம் அவரது தினசரி அட்டவணையில் இடம்பெற்றது. முதலில் உடற்பயிற்சியில் சிரமம் இருந்தது. ஆனால் ஒவ்வொரு நாளும் அவர் தனது உடலை மேம்படுத்த முயன்றார். உணவிலும் மாற்றங்கள் செய்தார். ஆரோக்கியமான உணவுகளை தேர்வு செய்து ஜங்க் உணவுகளை தவிர்த்தார். படிப்பில் அவர் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டினார். தினமும் சில மணி நேரங்கள் படிக்கவும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும் செலவிட்டார். வேலைக்கு வந்தால் அவர் கடுமையாக உழைத்தார். புதிய யோசனைகள், திட்டங்கள் கொண்டு வந்தார். இதனால் அவரது வேலை திறன் அதிகரித்தது. 90 நாட்கள் முடிந்த பிறகு அவர் தனது உடல்நிலை, ஆற்றல் மற்றும் மனநிலை அனைத்தும் மாறிவிட்டது. அவர் பார்த்து கொண்டிருந்தார். அது ஒரு புதிய மனிதன் போலவே இருந்தது. அந்த 90 நாட்கள் அவரது வாழ்க்கையின் திருப்புமுனையாக அமைந்தது. அவர் நம்பிக்கையுடன் புதிய சவால்களை எதிர்கொள்வதற்காக தயாராக இருந்தார். இந்த கதை ஒவ்வொருவருக்கும் ஒரு பாடமாக இருக்க வேண்டும். கடுமையான உழைப்பு, ஒழுங்கு மற்றும் மன உறுதியால் எந்தவொரு சாதாரண மனிதனும் தனது வாழ்க்கையை மாற்றலாம். இது ஒரு உண்மையான கதை, ஒரு சாதாரண மனிதனின் எக்ஸ்ட்ராடனரி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நாள்தோறும் வெற்றிக்கு ஒரு திட்டமிட்ட வழிமுறை. வெற்றியின் மிகப்பெரிய எதிரி என்ன தெரியுமா? அதுதான் கவனத்தை பறிக்கும் விஷயங்கள். மொபைல், ரீல்ஸ், காசிப், எதிர்மறை மனிதர்கள், இவை எல்லாம் உங்க நேரத்தை சுருங்க வைக்கும். இந்த 90 நாட்களுக்கு ஒரு விதி வைத்துக் கொள்ளுங்கள். நேரத்தை வீணாக்காதீர்கள். உங்க இலக்கத்திற்கு பயன்படாத எல்லாவற்றையும் நீக்குங்கள். இப்போது சில சாக்ரிஃபைசஸ் செய்யுங்கள், பின்னர் பிரகாசிக்கலாம். 3 மாதங்கள் சாக்ரிஃபைசஸ் செய்தால் ஆண்டுகள் முழுவதும் கொண்டாடலாம். முடிவுக்கு வந்தால் உங்க நேரத்தை எவ்வாறு செலவழிக்கிறீர்கள் என்பதை கவனிக்க வேண்டும். அதிக நேரம் செலவிடும் செயல்களை அடையாளம் காணுங்கள். உங்கள் செயல்களில் முக்கியமானவை என்ன, அவற்றை முன்னிலைப்படுத்துங்கள். மிகவும் முக்கியமானது, உங்க மனதில் உள்ள எதிர்மறை எண்ணங்களை நீக்குங்கள். நீங்கள் செய்ய விரும்பும் செயல்களை மட்டும் கவனிக்கவும். இப்போது உங்களுக்கு தேவையானது என்ன என்பதை தெளிவாக கூறுங்கள். உங்கள் இலக்குகளை அடைய உங்களுக்கு தேவையான செயல்களை மட்டும் செய்யுங்கள். இந்த 90 நாட்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பமாக இருக்கட்டும். உங்கள் இலக்கத்தை அடைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஐ முற்றிலும் நீக்குங்கள். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை உருவாக்க உங்களுக்கே உரிய நேரத்தை செலவிடுங்கள். சில சாக்ரிஃபைசஸ் ஐ செய்யுங்கள், உங்கள் வெற்றியை உருவாக்குங்கள். இப்போது உங்களுக்கான நேரத்தை மதிக்கவும், உங்கள் இலக்கங்களை அடையுங்கள். இப்போது நீங்கள் செய்யும் சாக்ரிஃபைசஸ் எதிர்காலத்தில் உங்களுக்கு பெரிய வெற்றிகளை தரும். 90 நாட்கள் எளிதாக இருக்காது. பல தடைகள், சோர்வு மற்றும் சோதனைகள் வரும். ஆனால் நினைவில் வைங்க, வலி தற்காலிகம், ஆனால் சக்தி நிரந்தரம்.
ஒவ்வொரு தடையும் உங்களை மேலும் உறுதியாக்கும். ஒவ்வொரு போராட்டமும் உங்களின் பலத்தை கூட்டும். இந்த 3 மாதங்கள் உங்கள் குணத்தை மறுபடியும் கட்டமைக்கும். நீங்கள் சோர்வாக உணரும்போது உங்கள் மனதில் ஒரு எண்ணம் இருக்க வேண்டும். நான் இப்போது என்ன செய்கிறேன், அது என்னை இன்னும் வலிமையானவராக மாற்றும். இந்த எண்ணம் உங்களை முன்னேற்றும். சவால்களை எதிர்கொள்வது உங்கள் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகும். அவை உங்களை வலிமையாக்கும். உங்கள் பயணத்தில் நீங்கள் பல தடைகளை எதிர்கொள்வீர்கள். ஆனால் அவற்றை கடந்து செல்லும் போது நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறுகிறீர்கள். இந்த 90 நாட்களில் நீங்கள் புதிய திறன்களை கற்றுக்கொள்வீர்கள். உங்கள் உடல் மற்றும் மனம் இரண்டும் இணைந்து செயல்பட வேண்டும். நீங்கள் உடற்பயிற்சி செய்யும்போது உங்கள் மனதில் ஒரு புதிய உற்சாகம் உருவாகும். உங்களின் உடல் வலிமை பெறும் போது உங்கள் மனம் மேலும் உறுதியாகும். இந்த பயணம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான அத்தியாயமாக மாறும். நீங்கள் உங்கள் கனவுகளை அடைய உங்கள் மனதில் உள்ள சக்தியை பயன்படுத்துங்கள். 90 நாட்கள் கடந்து நீங்கள் ஒரு புதிய மனிதராக மாறுவீர்கள். இந்த அனுபவம் உங்கள் குணத்தை மேலும் வலுப்படுத்தும். நீங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு சவாலுக்கும் உங்கள் கதையை மேலும் வலிமையாக்கும். இப்போது உங்களின் பயணத்தை தொடங்குங்கள். வலியை கடந்து சக்தியை அடையுங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள். 2025 இன் கடைசி 90 நாட்கள் சாதாரண நாட்கள் அல்ல. இது உங்க வாழ்க்கையையே மாற்றுற ஒரு கோல்டன் சான்ஸ். பெரிய கனவுகளை காணுங்கள். துணிச்சலாக செயல்படுங்கள். ஒழுங்காக வாழுங்கள். இன்றே உங்க முடிவு எடுங்க. நெக்ஸ்ட் 90 டேஸ் நான் என் லைஃப் ஐ டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன். 2026 இல் உங்க பெயரை மக்கள் செலிப்ரேட் பண்ணணும்னா அந்த ஃபயர் இந்த 3 மாதத்துலவே ஸ்டார்ட் ஆகணும். 90 நாட்கள் முழுமையாக கவனம் செலுத்தினால் உங்களை 10 ஆண்டுகள் முன்னேற்றம் செய்யும். இந்த 90 நாட்கள் உங்களுக்கு ஒரு புதிய ஆரம்பம். உங்களின் ஆரோக்கியம், தொழில் மற்றும் உறவுகளை மேம்படுத்துங்கள். உங்கள் உடலை சீராக வைத்துக் கொள்ளுங்கள். தினசரி உடற்பயிற்சி செய்யுங்கள். உணவுக்கு கவனம் செலுத்துங்கள். உங்கள் மனதை வலுப்படுத்துங்கள். தினசரி புத்தகம் படிக்கவும் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளவும். உங்கள் உறவுகளை மேம்படுத்துங்கள். உங்கள் நண்பர்கள், குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுங்கள். இந்த 90 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமானது உங்கள் இலக்குகளை தெளிவாக கண்டு அதற்கான திட்டங்களை உருவாக்குவது. ஒரு திட்டம் இல்லாமல் வெற்றியை அடைய முடியாது. உங்கள் தினசரி செயல்களை திட்டமிடுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய முன்னேற்றம் உங்கள் இலக்குகளை அடைய உதவும். இந்த 90 நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய மற்றொரு முக்கியமானது உங்கள் மனதில் உள்ள எதிர்ப்புகளை எதிர்கொள்வது. எதிர்ப்புகளை எதிர்கொண்டு நீங்கள் மேலும் வலிமையானவராக மாறுவீர்கள். இந்த 90 நாட்கள் உங்களுக்கு ஒரு புதிய சவால். உங்கள் வாழ்க்கையை மாற்ற இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்கள். இப்போயே ஆரம்பிங்க. The world is waiting for your transformation.